வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் தண்ணி விட்டு தான் மாவு பிசைவேன். நல்லா சாஃப்டாகவே வரும். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் இது வந்து ஓமம், அதை கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஏற்கனவே பிசைஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்லா கையில் நல்லா தேய்ச்சின்ட்டு அதுக்கப்புறமா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. நான் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஓமம், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக எடுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இல்பச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்சி எடுத்து இதில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதோட நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ட்ரையாக வச்சுருக்கேன். சீவிட்டு ஊற வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இதுலேயே வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா போயிடும், நல்லா ட்ரையாக வதங்கிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது வந்து வெறும் ட்ரை சில்லி பவுடர். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இது கொஞ்சமாக சேர்த்தண்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தனியா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சேர்ந்தாப்புல வந்துடுது. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு குழி பண்ணிக்கோங்க. நம்மளாம் கொழுக்கட்டை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழி கப்பு பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். போடும்போது மூடும்போது இந்த மாதிரி இழுத்து மூடினா போதும். கொஞ்சம் கூட வெளியிலே வராது. அவ்வளோதான். பாருங்க, இன்னொன்று வேணாலும் நான் வந்து ஸ்டஃப் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிவிட்டு, ஏன்னா முக்கியமாக இதில் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் மூடும்போது வெளில வராமல் இருக்கணும். அதுதான் மெயின். நீங்கள் எவ்வளோ பெரிய குழி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே வராது. எல்லாமே நல்லா போட்டு சீல் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா அதே ரவுண்டாக அழகாக வந்துடும். இப்போ எப்படி இடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இது வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியிலே வராது.
ஏற்கனவே கல் காய வச்சுருக்கேன், நல்லா போடலாம். பாருங்கள், இது வந்து உடனே எண்ணெய் விடாமல் இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க. வேணால் வந்து நம்ம வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், வெண்ணெய் விட்டு கூட வாக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கமும் கொஞ்சம் போட்டுருங்க. இந்த ஸ்டஃப்டு பரோட்டாக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு பண்ணால் தான் நல்லா வரும். கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததையும் போடலாம். நம்மளோட முள்ளங்கி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இதில் வந்து நல்லா துருவிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டுன்னா தண்ணி எல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு பண்ணுறதுனால இதில் வாசனையே தெரியாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன்.